இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாம என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்மளால வந்து ஓனா பண்ணிக்க முடியும் இதை பத்தின அப்டேட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெயில் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாம நம்மளோட ஆன்லைன் பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அப்பதான் எந்தெந்த டீட்டெயிலுக்குலாம் வந்துட்டு எம்ப்ளாயரோட சப்போர்ட் தேவை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற எல்லா டீட்டெயிலுக்குமே உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோஸில் வேணால் உங்களுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் எதை சேஞ்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன். நம்மளோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட டீட்டெயிலை மட்டும் ஃபில் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்களே கிரியேட் பண்ணி உங்களுக்கான யூஏஎனை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதத்துலையும் எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணி நம்ம யூஏஎனை லாகினும் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரொஃபைலில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நம்ம எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நம்ம வந்துட்டு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் தான் இதில் வந்து லிங்க் பண்ணணும். இது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஆதார் கார்டில் வேறு மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட யூஏஎன்லையும் நம்ம அதே மொபைல் நம்பரை அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் வித்தவுட் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல். அதே மாதிரி நம்மளோட இமெயில் ஐடியையும் ஆன்லைனில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது தவிர வேற என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அப்டேட்ஸை நீங்கள் வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் டீட்டெயிலில் நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ். இதுக்கப்புறம் வேற என்ன அப்டேட்லாம் வந்து நம்மளால் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் நாமினி ஆட் பண்ணுறது. நம்ம வந்துட்டு ஒரு 9.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து மந்த்லி பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த மந்த்லி பென்ஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பிஎஃப் நாமினி அப்படிங்கிற ஒன்றை வந்து ஆட் பண்ணணும். இந்த பிஎஃப் நாமினியை ஆட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ரூவலுக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம எம்ப்ளாயர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளே வந்து ஆன்லைனில் இகேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இந்த நாமினியை வந்து நம்மளால் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்தது வேறு என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் தேவை கிடையாது. அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட அக்கௌண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கிளைம் பண்ண போகிற ஃபார்ம் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் சப்போர்ட் தேவை கிடையாது. அதே மாதிரி ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் நம்பர் 19 அண்ட் 10C இந்த ரெண்டும் கிளைம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எம்ப்ளாயர் சப்போர்ட் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஃபார்ம் நம்பர் 10D இதை கிளைம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் அதாவது அப்ரூவல் அப்படிங்கிற ஒன்று வந்து தேவை கிடையாது. இது டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகும். அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும். அவங்க ரிஜெக்டட் ஆனா கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகும். இதுல எந்த விதத்திலயுமே வந்து எம்ப்ளாயருக்கு வந்து எந்த ரிக்வெஸ்டும் போகாது. எம்ப்ளாயர் எதுவுமே அப்ரூவல் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. அடுத்தது இது தவிர வேற என்ன அப்டேட் வந்து நம்ம எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் எக்ஸிட். அதாவது நம்ம கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகும்போது டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும். இந்த டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து அப்டேட்டட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. ஒருவேளை உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாமல் இருந்தாலும் நீங்களே உங்களோட யூஏஎனில் வந்து டேட் ஆஃப் எக்ஸிட்டை வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியும். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து கரெக்டான டேட் வந்து ஷோ ஆச்சுதுன்னா மட்டும் உங்களுக்கு கரெக்டான டேட் வந்து ஷோ ஆகல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு 3 மாதம் 4 மாதமாவது சேலரி ரிசீவ் ஆயிருந்தது அப்படின்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் உங்களோட டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும். பட் உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு மாதம் கூட சேலரி வந்து கிரெடிட்டட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் எண்டை வந்து எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் அப்டேட் வந்து பண்ண முடியாது. உங்களோட அக்கௌண்ட்டில் இன்கேஸ் எந்த ஒரு பிஎஃப் அமௌண்ட்டும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து டேட் ஆஃப்
ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயரோட சப்போர்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து தேவைப்படும். உங்களோட அக்கௌண்ட்டில் மினிமம் ஒரு 3 மந்த்துக்கு மேலே சேலரி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் கண்டிப்பாக டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ். இது தவிர மீதி இருக்க எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எம்ப்ளாயரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட நேம் கரெக்ஷன், இல்லை டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன், இது மாதிரி எந்த கரெக்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணணும்னு நினச்சாலும் உங்களோட எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன், அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறது, அப்புறம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பிஎஃப் நாமினி அப்டேட் பண்ணுறது, பிஎஃப் அட்வான்ஸ், பிஎஃப் ஃபுல் கிளைம், பிஎஃப் டேட் ஆஃப் எண்ட், இவ்வளோ டீட்டெயிலையும் நம்ம வந்து எம்ப்ளாயரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.